ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்று உன் வாராகி தாயானவள் உன்னிடம் சொல்லுகின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை வர வைக்கப் போகின்றேன். அந்த நபர் யார் என்றும் எதற்காக உன்னை தேடி வரப்போகிறார் என்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். அதனால்தான் இந்த வாராகியானவள் இந்த தேதியில் ஒரு நபரை உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன். அதனால் இந்த விஷயத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளையே, இந்த வாராகியானவள் உனக்கு சொல்லக்கூடியது உன்னுடைய நன்மைக்காகத்தான். உனக்கு வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த தாயினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. அதற்காகத்தான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் உனக்கு ஆறுதலை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த வாராகியானவள் சொல்லுகின்ற வாக்கினை நீ பொறுமையாகவும் முழுமையாகவும் கேட்க வேண்டும். எதற்காகவும் நீ அவசரப்படக்கூடாது. இந்த வாக்கினை கேட்டு முடித்த பிறகு நீ ஒரு நல்ல முடிவினை எடுக்க வேண்டும். சில நாட்களாக நீ தனிமையில் கவலைப்பட்டு வருகின்றாய். அதற்கு காரணம் என்னவென்றால், நீ நேசித்த உறவு உன்னிடத்தில் சரியாக பேசுவது இல்லை. உன்னுடைய உணர்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதே போல நீ நேசித்த உறவு உனக்கு துரோகங்களை செய்துவிட்டு தகாத உறவில் அங்கே ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. நீயாகவே அவர்களிடத்தில் சென்று என்னை புரிந்து கொள்ளுங்கள், நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன், உங்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லையே, இதுவரை நீங்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அவற்றையெல்லாம் நான் மன்னித்து விடுகின்றேன், மீண்டும் என்னோடு வந்து விடுங்கள், இனி எது நடந்தாலும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அவர்களிடத்தில் கேட்டாய். அப்போதெல்லாம் அவர்கள் உன்னுடைய வார்த்தையை அலட்சியம் செய்துவிட்டு, இனி இந்த வாழ்க்கையில் உன்னை நான் வெறுக்கின்றேன், என்னை நீ பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம், நான் உன்னிடத்தில் பேச விரும்பவில்லை என்றெல்லாம் அவமானப்படுத்தி உன்னை அனுப்பி வைத்தார்கள். ஒரு நபரின் பேச்சை கேட்டு உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து விட்டார்கள். இப்படி உன்னை காயப்படுத்திவிட்டு அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு கோட்டை கட்டினார்கள். ஆனால் தான் எதை விதைக்கிறோமோ அதை தானே அறுவடை செய்ய முடியும். அவர்கள் செய்த வினைக்கு, அவர்கள் செய்த துரோகத்தையும் அவர்கள் பேசிய வார்த்தைகளையும் கேட்டுக்கொண்டு பல நாட்கள், பல இரவுகள் உண்ணாமலும் உறங்காமலும் நீ அழுது கொண்டே இருந்தாய். இந்த வாராகியானவள் உனக்கு அன்றே சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் திருப்பி கொடுப்பேன். இப்போது அதை நான் திருப்பி தரப்போகின்றேன், தைரியமாக இரு என்று நான் உன்னிடத்தில் சொன்னேன். யாரெல்லாம் உன்னை ஏமாற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை துன்புறுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னுடைய மனதை சுக்குநூறாக உடைத்தார்களோ, அவர்களுக்கெல்லாம் தக்க நேரத்தில் உன்னுடைய தாயானவள் ஒரு தண்டனையை கொடுத்து உனக்கு சேர வேண்டியதை உன்னுடைய கைகளில் ஒப்படைப்பேன் என்று ஏற்கனவே உனக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் அல்லவா? என் தங்கப்பிள்ளையே, இந்த வாக்கை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கிறது அல்லவா? அந்த நம்பிக்கையினுடைய காரணமாகத்தான் இப்போது உன்னுடைய உறவை நான் உன்னிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். ஆனாலும் உன் மனதிற்குள் என்னுடைய உறவானது என்னிடத்தில் வந்து சேர்ந்து விடுமா, சேராதா தாயே என்று கவலையோடு இருந்தாய். என்னிடத்தில் மனம் உருகி வேண்டினாய். உன்னுடைய கண்ணீரை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய உறவானது எப்படியாவது என்னிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்ற வேதனை எனக்கு புரிகின்றது. எப்படியாவது என் உறவை என்னிடத்தில் சேர்த்து வைத்து விடுங்கள் என்று நீ வேண்டாத நாட்களும் இல்லை, செய்யாத பூஜைகளும் இல்லை. அந்த அளவிற்கு நீ தினந்தோறும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த தாயானவள் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், நீ பொறுமையாக இரு. உனக்கு அனைத்து விஷயத்தையும் இந்த வாராகி நடத்தி கொடுக்க போகின்றேன். இந்த தாயானவள் ஒவ்வொரு தருணத்திலும் உன்னுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய உறவானது உடனடியாக எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளாது. அவர் மனம் திருந்தி உன்னை தேடி திரும்ப வர வேண்டுமென்றால் அதற்காக காலதாமதம் சற்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்றெல்லாம் புரிந்து கொண்டு உன்னுடைய துணையானது நிச்சயமாக உன்னை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இனி வரத்தான் போகின்றது.
அந்த அளவிற்கு அவர்களுடைய மாற்றங்களை நீ காணப்போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்த அம்மாவின் பொறுப்பு. அதே போல உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையையும் இந்த வாராகியானவள் கொடுக்கத்தான் போகின்றேன். அது என்ன தெரியுமா? எப்படியெல்லாம் உன்னிடத்தில் நம்பிக்கையான வார்த்தைகளை பேசி உன்னை ஏமாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் கெடுதல்களை செய்து ஏமாற்றினார்களோ, துரோகங்களை செய்தார்களோ, உனக்கு நடந்த ஒரு விஷயம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்போது நடக்கப் போகின்றது. உனக்கு துரோகத்தை செய்த அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில் அதே போன்ற ஒரு துரோகத்தினை சந்திக்கப் போகின்றார். அப்பொழுதுதான் இந்த துரோகத்தினால் நீ எந்த அளவிற்கு வலியை அனுபவித்திருப்பாய், எந்த அளவிற்கு வேதனைகளை கண்டிருப்பாய் என்பதையெல்லாம் அவர்களும் உணருவார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நிச்சயமாகவே புரியும், நம்முடைய உறவிடம் நாம் எப்படி மோசமாக நடந்து கொண்டோம், எந்த அளவிற்கு ஒரு துரோகத்தை அவர்களுக்கு செய்துவிட்டோம் என்று மனம் வருந்துவார்கள். நம்மை நம்பிய உறவையே நாம் சுக்குநூறாக உடைத்து விட்டோமே என்று வேதனைப்படுவார்கள். அந்த தண்டனையைத்தான் இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்று உன்னுடைய உறவானது அங்கு படாத கஷ்டங்களை எல்லாம் பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் தான் சொல்லுகின்றேன், என் தங்க பிள்ளையே, உன்னை நினைத்து அவர்கள் அங்கே கண்ணீர் வடிக்கும் சூழ்நிலையும் இப்போது வந்துவிட்டது. இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை என்ன, உன்னுடைய அன்பு என்ன என்று அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, நீ மனதில் எத்தனை வலிகளை அனுபவித்தாயோ அதைவிட அதிகமான வலிகளை எல்லாம் உன்னுடைய உறவானது அங்கே அனுபவிக்க ஆரம்பித்து விட்டது. எப்பேற்பட்ட உண்மையான அன்பினை நாம் உதறி தள்ளிவிட்டு இதயத்தை சுக்குநூறாக உடைத்துவிட்டு நாம் இங்கே வந்து விட்டோமே என்று கதறி கதறி அழுது கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களுடைய கனவில் நான் சென்று பேசினேன். அது என்ன தெரியுமா? நீ வேண்டுமென்றே ஒரு காயத்தை ஏற்படுத்தி விட்டாய். அதை என் பிள்ளை மன்னித்தாலும் நான் மன்னிக்கப் போவது இல்லை. நீ செய்த பாவங்களுக்கு இத்தனை கஷ்டங்களையும் மன உளைச்சலையும் நீ பட்டு கொண்டிருக்கின்றாய். உனக்கான பாவ விமோச்சனம் வேண்டுமென்றால் நிச்சயமாக நீ உன்னுடைய துணையிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுடைய உண்மையான அன்பினை நீ புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாராகியானவள் உன்னை அவர்களோடு சேர்த்து வைப்பதற்கு அத்தனை காரியங்களையும் செய்வேன். நீ அவர்களிடத்திலே மன்னிப்பினை கேட்டு உன்னுடைய உண்மையான அன்பினையும் பாசத்தையும் அவர்களிடத்திலே நீ வெளிப்படுத்த வேண்டும். அப்படி நீ செய்வாயானால் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். தேவையில்லாத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பதை விட உன்னுடைய உறவினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு நீ நல்லபடியாக அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். மீண்டும் ஒரு தவறினை நீ செய்வாயானால் இந்த தாயானவள் உனக்கு கடுமையான தண்டனைகளை எல்லாம் கொடுத்து விடுவேன். இந்த வாழ்க்கையில் நீ மீண்டும் ஒரு தவறை செய்யக்கூடாது. சிறு துளி அன்பினை கூட நீ இழந்துவிடக்கூடாது. உன்னுடைய அன்பு முழுமையும் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு மட்டுமே கிடைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை துணையோடு சேர்ந்து நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர்களுடைய கனவில் மிரட்டியும் அறிவுரையையும் நான் கூறி வந்திருக்கின்றேன். அதனால்தான் ஒரு உறவானது உன்னை தேடி வரப்போகிறது என்று உன்னிடத்திலே நான் சொல்லுகின்றேன். என் தங்க பிள்ளைக்கு இனி சந்தோஷமான காலம்தான். உனக்கு சந்தோஷம் என்றால் என்ன என்று இனிமேல் புரிய ஆரம்பித்துவிடும். என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என் தாயானவள் எனக்கு மன நிம்மதியை கொடுத்து விட்டாள், சந்தோஷத்தை கொடுத்து விட்டாள் என்று நீ என்னிடத்தில் சொல்ல போகின்றாய். இதுவரை நீ அனுபவித்த கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாமே முடிந்துவிட்டது. இனி மீதம் இருக்கின்ற நாட்களையாவது நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த நிலை எல்லாம் நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் மாறத்தான் போகின்றது. இதுவரை நீ ஏமாந்து நின்றதெல்லாம் போதும். இனி உனக்கான வாழ்க்கை உன்னை தேடி வரும். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். உன் விருப்பப்படியே அவர் நிச்சயமாக நடந்து கொள்வார். உன்னுடைய மனதிற்கு சரி என்று பட்டால் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம். இதில் உன்னுடைய தாயானவள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று உன்னிடத்திலே விட்டு விடுகின்றேன். இன்னும் என்னுடைய சில குழந்தைகள் சில பேருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் துரோகங்களை செய்துவிட்டு துளியும் மனிதாபிமானமும் இரக்கமும் இல்லாமல் இன்று வரை கஷ்டப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றனர்.
இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உறவுகள் திரும்பி வர மாட்டார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவையா இல்லையா என்பதையெல்லாம் நீதான் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட போலியான உறவுகள் எல்லாம் உன்னை ஏமாற்றவும், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அபகரித்து கொள்ளவும், உன்னை படுகொலியில் தள்ளிவிடவும் தயாராக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உனக்கு உறவாக இருக்கின்றார்கள். உன்னை பிரிந்தும் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து நீ வேண்டுதல்களை வைக்காதே. என் தங்க பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். தனியாகவே இருந்து கஷ்டப்பட்டாலும் உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நான் ஏற்படுத்தி கொடுத்து உன்னை துணை இல்லாமலேயே கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைப்பேன். மற்றவர்கள் முன்னால் பெயர் சொல்லும்படி நீ ஜெயித்து காட்டவும் இந்த வாராகியானவள் நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன். அதனால் சில போலியான உறவுகளை நம்பி நீ ஏமாற்றி விடாதே. போலியான உறவுகள் உன்னிடத்தில் மீண்டும் வருவார்கள் என்று நீ கனவிலும் நினைத்து பார்க்காதே. ஏனென்றால் அப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இருப்பதுதான் உனக்கும் நல்லது. திருந்தி வருபவர்கள் யாராக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்வதில் எந்த ஒரு தவறும் இல்லை. அதில் மிகப்பெரிய அர்த்தமும் இருக்கின்றது. எத்தனை முறை மன்னிப்பு கொடுத்தாலும், எத்தனை முறை வாய்ப்புகள் கொடுத்தாலும் மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களை மட்டும் நீ எந்த சூழ்நிலையிலும் மன்னிக்க கூடாது. இந்த முடிவுகளை எல்லாம் நீ சிந்தித்து எடுக்க வேண்டும். உன்னுடைய வாராகியானவள் உனக்கு எப்போதும் ஆதரவாகவும் அன்பாகவும் இருப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு துணையாக இருப்பேன். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு செய்து கொடுத்து உன்னை நலமுடன் வாழ வைப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியுடன் வாழப் போகின்றாய். உன்னுடைய நலமான வாழ்க்கை தான் உன்னுடைய தாய்க்கும் மன நிம்மதி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள். உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் நான் நிறைவேற்றி கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி உன்னை நலமுடன் வாழ வைப்பேன்.